ஊடகவியலாளர்ன்ற பேர்ல பத்திரிகையாளர்ன்ற பேர்ல வந்து உட்கார்ந்துட்டு திமுகவுக்கு சொம்படிச்சா எதிரில் இருக்கும் கிண்டல் பண்ணதான் செய்வோம். திமுகவின் அழிவடி நான் திமுகவோட சொம்புன்னு நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. அப்ப நீ என்ன பண்ணு, திமுக கட்சியில போய் சேர்ந்துக்கிட்டு திமுக பேச்சாளர் பேசிட்டு போய் 200 பேரை கூட்டு வந்து ஒரு கட்சிக்காரர் அடிக்கிறேன்னா அப்ப அவன் நாளைக்கு 200 பேரை கூட்டு வந்து ஒன்னு அடிச்சானா என்ன பண்ணுவேன்? அதே ஒரு விஷயம் தான். உனக்கு பேசி அவன் கேட்கிற கேள்வி பதில் சொல்ல வக்கல்னா நீலாம் விவாதத்துல வந்து கலந்துக்காத. அடியாளை கூட்டு வந்து அடிக்கிற யார் வந்து அடியாளை கூட்டு வந்து அடிப்பா? ரவுடி தானே செய்வான். நீ ரவுடி வேலையை தானே செய்யற. அப்ப செந்தில் வேலை எப்படி பத்திரிகையாளர் ஆவான்? அவன் திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிற சொம்பு. அவன் அப்ப திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிற சொம்பு திமுக சொம்புன்னு சொல்லி அவன் கிண்டல் பண்ணுவான். நீ பத்திரிகைக்கார மாதிரி இன்னைக்கு நடந்துக்கிட்ட. செந்தில் வேலை என்னைக்கு பத்திரிகைக்கார மாதிரி நடந்துக்கிட்டான்? நடந்துக்கவே இல்லை இருந்தாலும். அப்ப நீ அடியாளை கூட்டு வந்து ஒருத்தர் அடிக்கிற, ஒரு கட்சிக்காரன் அடியாளை கூட்டு வந்து அடிக்கிற, வெளியே வந்து பிளான் பண்ற. இவரு நம்ம நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த கார்த்திக் சொல்றாப்ல, நான் தான் கடைசியா உள்ள போனேன், உள்ள போகும்போது வெளியே யாருமே இல்லை, செந்தில் ஆளை கூட்டு வந்து தான் அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. எல்லாமே பொய் சொல்றாரு செந்தில். செந்திலை பொறுத்தளவு திமுக எப்படியா ஒரு எம்எல்ஏ சீட்டோ இல்லை 5-10 காசுக்கு ஆசைப்படுறாரா, என்ன பண்ண போறான்னு தெரியல. அப்ப 5-10 காசுக்கு ஆசைப்படுறவனா கண்டிப்பா கிண்டல் பண்ண தானே செய்வாங்க.